அவருடைய பணிவுக்கு உதாரணமாக சில கருத்துக்களை சொல்லலாம். இது நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா சின்ன விஷயங்கள் வந்துட்டாலே சில திறமைகளும் ஆற்றல்களும் அறிவு வந்து விட்டாலும் மனுஷன் எப்படிலாம் துள்ளி குதிக்கிறான், அவங்க எப்படி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. எல்லோருமே என்னை விட உயர்ந்தவர்கள். அவர் சொல்லுகின்ற கருத்து, உலகத்தில் உள்ள எல்லாருமே என்னை விட உயர்ந்தவர்கள். நான் ஒரு சாதாரண மனிதனை பார்க்கிறேன். அவனை பார்க்கிற போது அவன் இறைவனுக்கு எதிராக எந்த தீமையும் செய்யவில்லை. ஆகவே அவன் என்னை விட உயர்ந்தவன். நான் ஒரு உயர்ந்த மனிதனை பார்க்கிறேன். அவன் இறைவனை அதிகமாக சேவை செய்கிறான். ஆகவே அவன் என்னை விட உயர்ந்தவன். ஆக சாதாரண மனிதன் என்னை விட உயர்ந்தவன், அறிஞனும் என்னை உயர்ந்தவன். ஒரு அறிஞரை பார்க்கிறேன். அவனை பார்த்து இவ்வளவு அறிவுடையவர், நாம் சாதாரண அறிவுடையவர் என்று நான் பணிவு கொள்கிறேன். ஒரு அறியாமை உள்ளவனை பார்க்கிறேன். அவனை பார்க்கின்ற போது எனக்கு ஏற்படுகின்ற உணர்வு என்னவென்றால், இவன் அறியாமையினால் ஏதாவது ஒரு தீமையை செய்துவிட்டால் இறைவன் அவனை மன்னித்து விடக்கூடும். ஆனால் நானும் அறிந்து கொண்டே தீமைகளை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அவனை விட என்னை விட அவனை விட நான் தான் உயர்ந்தவன் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். இங்கேயும் பணிவை எல்லா வகையிலும் எப்படியாவது பணிவை கொண்டுவதற்கான முயற்சி. நான் ஒரு காஃபிரை பார்க்கிறேன். அப்போது கூட எனக்கு என்ன தோன்றுகிறது, ஒருவேளை இவன் முஸ்லீமாக மரணம் அடையக்கூடும், நான் முஸ்லீம் அல்லாதவனாக மரணித்து விட்டால் என்று அஞ்சுகிறேன். ஆக இப்படி ஒவ்வொருவரையும் பார்த்து தன்னை எளிமைப்படுத்திக் கொள்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம்.